ஹலோ ஆல், இன்னைக்கு நமக்கு 2 பிரைடல் மெஹந்தி தான் போட வேண்டியது இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் தான். ஒன்று வந்து புதுச்சேரி, இன்னொன்று வந்து சேத்தியாத்தோப். ஸோ மார்னிங் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து சேத்தியாத்தோப். இங்கே போகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. மார்னிங் 4 o'clock அலாரம் வச்சேன், பட் 3 o'clockலாம் எழுந்துட்டேன். தூங்கந்து என்னமோ பார்த்தீங்கன்னா 12 o'clock தான். ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டாலே நானே ஹஸ்பண்ட் கண்டிப்பாக டீ இல்லாமல் போகவே மாட்டோம். ஒரு ஷாப்பில் போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரவை கேக் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அதையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்பே பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ஃபுல்லாகவே வந்து மயிலாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மயில் மட்டும் எங்களுக்கு தோகையை விரிச்சு காட்டுச்சு. பட் நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு டேர்ன் பண்ணிக்கிச்சு. ஸோ எப்படியும் வந்து பிரைடோட வீட்டுக்கு வந்து நான் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. போனதுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டேட்டோ இருந்துச்சு. ஸோ டேட்டோ வந்து கவர் பண்ணவான்னு கேட்டிருந்தேன். வேண்டாங்க்கா, ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு அது மேலே தான் போட்டிருந்தேன், ஸ்டெயினுமே வந்துருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து பிரைடல் தீமில் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போனதும் கொஞ்ச நேரம் தான் வந்து கரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பில் ரொம்பவே ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு வந்து டார்ச் வச்சு அடிச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து விசிறி வச்சு விசிறிட்டே தான் வந்து நாங்கள் வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ எப்படியும் மனசை வந்து தடப்படுத்திட்டு ஃபுல் டே வந்து நம்ம இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டோம். ஸோ வெளியே வந்து கொஞ்சம் வந்து அது வந்து ஒரு 8 o'clock போல் இருக்கும் நாங்கள் வந்து போட ஸ்டார்ட் பண்ணப்போ. ஸோ அப்போ வந்து அந்த நேச்சுரல் லைட்டில் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாம் வந்து ஸ்வெட்டியாகவே தான் இருந்தது. எப்படியோ வந்து நாங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. எனக்கு அங்கே வந்து வீடியோ எடுத்து கொடுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர் தான். ஒரு தடவை தான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா சலிக்காமல் எல்லாத்தையுமே சுற்றி எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதுதான் பிரைடோட ஃபைனல் லுக். மணி நந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேமுமே எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ எழுதியிருந்தேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக் ஹேண்டு போட்டு முடிச்சுட்டு நான் வந்து லெக்குக்கு வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா வந்து சுத்தமாக கரண்ட்டும் இல்லை. எனக்கு ரொம்பவே வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, பிரைடுக்கும் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிட்டே போட்டதில் சுத்தமாக டைம் போனதே தெரியல. அதான் என்னோட ஒர்க்கை நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். அங்கேருந்து நான் வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிட்டேன். அது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் கிளம்புனப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 o'clock அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். உச்சி வெயில் மண்டையை பொழந்துருச்சு. எப்படியோ வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போனதும் பார்த்தீங்கன்னா துரை ரொம்ப கோவமாக இருந்தார் என் மேலே. என்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை. எப்படியோ சமாதானப்படுத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட் கிளைண்ட் வீட்டுக்கு வந்து நான் வந்து கிளம்பிட்டேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 minutes தான் வந்து ட்ராவல் வந்துச்சு. ஸோ நம்ம வீட்டு பக்கம்ன்றதுனால கொஞ்சம் சாப்பிட்டு பொறுமையாக தான் நான் கிளம்பினேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க் ஸ்கின் டோன்றதுனால அவங்களே வந்து சூப்பராக ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி போட்டால் வந்து நல்லா வந்து போல்டாக தெரியுமோ அந்த மாதிரி ஒரு டிசைனை எனக்கு எந்த வேலையுமே வைக்காமல் அவங்களே வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை எடுத்து வச்சு போடுறது மட்டும்தான் என் வேலையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி புக்கிங் கிடையாது. இவங்க வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களால போக முடியல அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து உங்களால் போக முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆர்டரை வந்து ஒரு 2 days பிஃபோர் தான் எடுத்திருந்தேன். இவங்க வந்து முத்தியால்பேட்டை, அம்மா வீடும் பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டை, இவங்க வீடு முத்தியால்பேட்டுன்றதுனால எனக்கு ட்ராவல் இல்லாதனாலேயே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து மெஹந்தி போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது ட்ராவல் இல்லைன்றதுனால ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது. இவங்க வந்து பேக் ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு டிசைன் தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மண்டாலா டிசைன் தான் வந்து பாம்பில் கேட்டுருந்தாங்க. ஏன் நம்ம வந்து டார்க் ஸ்கின் டோனுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும். ஆல்ரெடி மெஹந்தி போட்டால் நல்லா டார்க் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்கின் டோன் இன்னும் கொஞ்சம் வந்து டார்க்காக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டு போடுற மாதிரி டிசைன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த பாட்டியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த பாட்டி இல்லை, எந்த வீட்டில் எந்த பாட்டி இருந்தாலுமே இவங்கள மாதிரி தான் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட் வந்து என்கிட்ட கேட்டாங்க, கால் ரொம்ப டார்க்காக இருக்குது, மெஹந்தி போடணுமா, போட்டால் தெரியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இல்லை உன் காலில் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் அழுக்கு இருக்க மாதிரி இருக்குது, அதை தொடச்சிட்டா கால் வெள்ளையாயிடும், அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து ஒரு அவங்களே போய் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து காலை தொடச்சி விட்டு மெஹந்தி போடுமா இப்போ என் பேத்திக்கு சூப்பராக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நான் சொல்லியே ஆகணுன்றதுக்காக தான் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து டெலீட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா பேஜில் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 பிரைடல் மெஹந்தியுமே வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பை பாய்.